கேரளாவிலிருந்து கோழி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் தமிழக பகுதிகளில் கொட்டப்படுவது தொடர்கதையாக இருந்து வரும் நிலையில், கேரளாவில் உள்ள தெருநாய்களையும் தமிழக எல்லைப்புற ஊர்களில் கொண்டு வந்து விட முயற்சிக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழக கேரள மாநில எல்லையை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி, தேனி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் குப்பைகள், இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகளை கொட்டுவதை கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். அண்மையில் கூட நெல்லை அருகே கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அதே வாகனத்தில் ஏற்றி கேரளாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இந்நிலையில் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட திருநாய்களை கன்னியாகுமரி எல்லையில் விடும் முயற்சி அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி திருவனந்தபுரம் எல்லையில் களியக்காவிலை அருகே அமைந்துள்ள கட்டச்சல் என்ற இடத்தில் ஒரு வாகனத்தில் 20க்கும் மேற்பட்ட திருநாய்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் பொதுமக்கள் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். மேலும் திறந்துவிடப்பட்ட திருநாய்களை அப்பகுதி மக்களே பிடித்து அதே வாகனத்தில் ஏற்றினர். தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த களியல் போலீசார் பிடிபட்ட நபர்களிடம் விசாரித்தனர். அப்போது கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான நெட்டா சோதனை சாவடியில் நாய்களுக்கு ஊசி போடுவதற்கு அழைத்து செல்வதாக கூறிக்கொண்டு வந்து தமிழக பகுதியில் திருநாய்களை விடும் எண்ணத்தில் வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து நாய்களை ஏற்றி வந்த கேரள வாகனத்திற்கு கடையால் பேரூராட்சி அதிகாரிகள் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். தமிழக பகுதிகளில் மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளை கொட்டி வந்த கேரள மாநிலத்தவர் தற்போது அடுத்த கட்டமாக தங்களுக்கு வேண்டாத திருநாய்களையும் தமிழகத்தில் விட ஆரம்பித்துள்ளனர். கேரள மாநிலத்தினரின் இந்த போக்கிற்கு தமிழகத்திலிருந்து கடும் எதிர்ப்பு அலைகள் எழுந்துள்ளன. மாநில எல்லையில் காவல்துறையினர் சோதனை மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், பிடிபடும் குப்பைகள் மற்றும் திருநாய்களை மீண்டும் கேரளாவுக்கே அனுப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளது. குப்பைகள் கொட்டுமிடம் தமிழகம் அல்ல என்பதை கேரள மாநிலத்தினருக்கு புரிய வைப்பதுடன், கேரளாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை போல தமிழகத்தின் நலனையும் கருத வேண்டும் என்பதை விளம்பர திமுக அரசு கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.